இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சோளத்தில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் தங்கபாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள். உங்களுக்கு சோளம் கோ 32 ரகத்தின் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்க இருக்கிறேன். தமிழ்நாட்டில் சோளம் ஒரு முக்கியமான உணவு பயிராக சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சோள சாகுபடியில் இந்தியா 5வது இடத்திலும், இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இருந்து வெளியிடப்பட்ட கோயம்புத்தூர் 32 என்ற சோளம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது. இந்த சோளத்தின் சிறப்பு குணங்கள் பார்த்தீங்கன்னா, இது தீவனத்து பயிராகவும் பயன்படுத்த முடியும், தானிய பயிராகவும் பயன்படுத்த முடியும். தானிய பயிரில் கோ 32 ரகம் அதிக புரதச்சத்து கொண்டது. புரதச்சத்து விழுக்காடு 11 விழுக்காடு முதல் 14 விழுக்காடு புரதச்சத்து இந்த ரகத்தில் உள்ளது. இது இதன் முக்கியமான சிறப்பு குணமாகும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பள்ளி குழந்தைகள், பெரியோர்கள், வயதானவர்கள் புரதச்சத்து குறைபாட்டில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். தானிய பயிர்களில் உணவு பயிர்களாலே புரதம் என்பது குறைந்த அளவுதான் உள்ளது. அரிசி, மக்காச்சோளம், கோதுமை பயிர்களில் இருப்பதை காட்டிலும் இந்த சோள ரகத்தில் அதிக அளவு புரத சத்து இருப்பதால் இது மக்களின் உணவு தேவையை, சற்று குறைபாடை தீர்ப்பதற்கு இந்த ரகம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ரகத்தில் விளைச்சல் ஒரு ஹெக்டேரில் 2500 கிலோ இறவை சாகுபடியில் அறுவடை செய்திருக்கிறார்கள். மேலும் 6500 கிலோ பெர் ஹெக்டேர் என்ற அளவில் தீவனம் அறுவடை செய்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு, ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. சோளத்தில் விதை உற்பத்தியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலில் விதை நேர்த்தி செய்த விதைகளை நாம் விதைக்க வேண்டும். விதைக்கும் பொழுது சரியான இடைவெளியில், பயிர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளியில் செடிக்கு செடி என்ற வரிசையில் 30 சென்டிமீட்டர் ஒரு அடி இடைவெளி விட்டு, செடிக்கு செடி 20 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு விதை உற்பத்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தரமான கன்றுகள் வளர்ந்து விவசாயிகளுக்கு நன்றாக மகசூல் தரக்கூடியதாகும். விதை நேர்த்தி செய்து விதைத்த பின் அடியுரம் மற்றும் விதை மேலுரங்கள் போட்டு சரியான இடைவெளியில் களை நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த கோயமுத்தூர் 32 என்ற சோளம் 105 110 நாட்கள் வரை அதோடைய வயது உள்ளது. அதனால் இந்த சோளத்தில் 3 வேளைகளில் கலப்பு என்ற வேற்று செடிகள் இருப்பதை கண்டறிந்து அதை நீக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பணியாகும். விதை உற்பத்தியில் வளர்ச்சி பருவத்தில் செல்ஃப் சோன் சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி இருந்த சோள பயிரிலிருந்து உளுந்த விதைகள் முளைத்து வரும்பொழுது அதை கலப்பு செடியாக நாம் நீக்க வேண்டும். அது வளர்ச்சி பருவத்தில் முதலில் 45 முதல் 50 நாட்களுக்குள் எடுத்துவிட வேண்டும். அடுத்து 60 நாட்களிலிருந்து 70 நாட்களுக்குள் பூக்கின்ற வேளைகளில் கலப்பு செடிகளை நீக்க வேண்டும். அந்த கலப்பு செடிகளை நீக்காமல் இருந்தால் அது விளைச்சலை பாதித்து விவசாயிகளுக்கு தரமான விதை உற்பத்தியை செய்து விதைகள் விவசாயிகளுக்கு போய் சேராது. இந்த காலகட்டத்தில் கலப்பு நீப்பது முக்கியமான கடமையாகும். பூக்கின்ற வேளையில் 70லிருந்து 80 நாட்களுக்குள் பூக்கும்போது பூக்கக்கூடிய கதிரோடைய குணங்களை வைத்து நாம் கலப்பு எடுக்க வேண்டும். சில லேட்டாக பூக்கக்கூடிய செடிகளும் முதலில் பூத்த கதிர் உள்ள செடிகளையும் நாம் கலவன் என்று எடுத்துக்கொண்டு அதை நீக்கிவிட வேண்டும். அடுத்து அறுவடை நேரத்தில் முதிர்ச்சி பருவத்தில் கலவன் எடுக்க வேண்டும். அந்த முதிர்ச்சி பருவத்தில் விதையுடைய நிறம் மற்றும் கதிரோடைய குணம் அடிப்படையில் கலவன் நீக்க வேண்டும். கோயமுத்தூர் 32 ரகம் செமி காம்பேக்ட் என்றக்கூடிய
மித அடர்த்தி உள்ள ஒரு கதிராகும். அதிக மகசூல் கொண்ட இளம் மஞ்சள், வெளிரிய மஞ்சள் வெள்ளை மணிகள் கொண்டது, அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது. இந்த முதிர்ச்சி பருவத்திலும் கலவனை கண்டறிந்து நீக்க வேண்டும். நீக்கிய பிறகு விதை அறுவடை செய்து கதிரை தனியாக அறுவடை செய்து அது கையால் கதிரடித்து அறுவடை செய்த கதிர் மணிகளை நன்கு வெயிலில் உலர வைக்க வேண்டும். விதையின் ஈரப்பதம் கண்டிப்பாக சரியாக பராமரிக்க வேண்டும். விதையின் ஈரப்பதம் 10 விழுக்காடு இருப்பது மிகவும் சால சிறந்தது. சேமித்த விதைகளை நாம் 6 முதல் 8 மாதங்கள் வரைக்கும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு விதையை கொடுக்க ஏதுவாக விதை நேர்த்தி செய்வது முக்கியமானது. அறுவடை செய்து நன்கு உலர்த்திய விதைகளை 2 ml 1 கிலோவுக்கு 2 ml மோனோக்ரோட்டோபாஸ் இல்லைன்னா குளோரிபைரிபாஸ் இல்லைன்னா இமிடாக்ளோபிரிட் என்ற பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை விதையோடு நன்கு உலர்ந்த விதையோடு கலந்து நிழலில் உலர்த்தி பாதுகாக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது விதையில் அறுவடை செய்த விதைகளை இருப்பு வைக்கும்போது இருப்பு கிடங்கில் வரக்கூடிய அந்து பூச்சி போன்ற வண்டு, கூன் வண்டு, மாவு கூன் வண்டு, இந்த மாதிரி பூச்சிகளினுடைய தொந்தரவுகளிலிருந்து விதையை பாதுகாத்து 6 மாதங்களுக்கு விதையை இருப்பு வைத்து நன்று விலை கிடைக்கும் பொழுது விதைகளை அடுத்த பருவத்திற்கு விவசாயிகள் விற்பனை செய்ய முடியும் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் தங்கபாண்டியன் அவர்களை 09688694157 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.